திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் மாணவர்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இதில் ஊத்துக்கோட்டையை சுற்றியுள்ள பல்வேறு குக்கிராமங்களில் இருந்து வசிக்கும் மாணவர்கள் தங்கி படிக்க பயன்பெறும் வகையில் செயல்பட்டு வரும் நிலையில் விடுதியில் வார்டன் உள்ளிட்ட ஊழியர்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு பள்ளி மாணவர்கள் விடுதியில் தங்குவது போல பொய்க்கணக்குகளை காட்டி பல்வேறு மோசடியில் ஈடுபட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் மாணவர்கள் விடுதியில் தங்குவது போல கைரேகை பதிவு மட்டுமே எடுத்துக்கொண்டு கணக்கு காட்டி பின்னர் மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவதும், அதே போன்று மறுபடியும் காலையில் வர வைத்து கைரேகை எடுத்துக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு மோசடி வேலைகளில் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்து வருகிறது. குறிப்பாக விடுதியில் மாணவர்கள் தங்குகிறார்களா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ள நிலையில் இது குறித்து கைரேகை பதிவு செய்துவிட்டு வெளியே வந்த மாணவர் ஒருவரிடம் கேட்டபோது கைரேகை மட்டுமே பதிவு செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவதாகவும், குறிப்பாக இரவு நேரங்களில் 30லிருந்து 40 உள்ளிட்ட மாணவர்கள் தங்குவது போல ஒரு கைரேகை கணக்கு மட்டுமே செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவதாகவும், விடுதியில் 1 முதல் 5 மாணவர்கள் மட்டுமே தங்கி இருப்பதாகவும் ஒரு பகீர் குற்றச்சாட்டை மாணவர்கள் முன்வைத்துள்ளார். குறிப்பாக அரசு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசின் சார்பில் சரியான முறையில் மாணவர்கள் வருகிறார்களா, அதே போன்று மாணவர்களுக்கு ஒழுங்கான முறையில் உணவு வழங்கப்படுகிறதா, உடை வழங்கப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களில் அரசு உற்று நோக்கும் வகையில் இதை பயன்படுத்திக் கொள்ளும் காப்பாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் கைரேகை மட்டுமே பதிவு செய்துவிட்டு மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பும் சம்பவம் அரங்கேறி ஊத்துக்கோட்டை அரசு ஆதிதிராவிட நலத்துறை அந்த விடுதியில் அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போன்று அங்கிருந்த ஊழியர்கள் ஒருவரிடம் கேட்டபோது இங்கு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும், மாணவர்கள் பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் மட்டும் கை வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள் என்று அவரே கூறும் அந்த வீடியோவும் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இதுபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு ஆதிதிராவிட நல விடுதிகளிலும் அதிகாரிகள் உரிய முறையில் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்கள் தங்குகிறார்களா, அதே போன்று மாணவர்களுக்கு உரிய முறையில் உணவு வழங்கப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சரி செய்ய வேண்டும் என்பது சமூக ஆர்வலரின் ஒரு கோரிக்கையாகவும் உள்ளது. குறிப்பாக ஊத்துக்கோட்டை அரசு ஆதிதிராவிட விடுதியில் மாணவர்கள் இது போன்று வெளியே சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.